கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வரும். சண்டை வந்து கோவத்தில் சொல்லிட்டான், ஓடி வெளியா ஆளு மூஞ்சி உன்னை கட்டினதே பெரிய தப்புடி, நான் இனி உன் மூஞ்சில் நான் முழிப்பேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு பெட்டியை தூக்கிட்டு போயிருச்சு. பக்கத்தில் ஒரு 4 வயசு பைய, அவங்க அப்பனா அவனு மட்டும் தான் உட்காந்துருக்காங்க. 6:30 மணிக்கு துரத்தி விட்டேன். மணி 9. மகனை கூப்பிட்டு, எங்கடா உங்க அம்மா போய் பாட்டு வாடா, பஸ் ஸ்டாண்டு போய் ஒரு கருக்கு போயிருக்க போறா, வழி தெரியாதுடா பாவம் போடா. விரட்டி விட்டு மனசு கேட்கல. அவன் வெளியில வந்து பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் போகல, அவங்க அம்மா மரத்தடியில தான் உட்காந்துருக்கு வெளியே. அவங்க அப்பாட்ட வந்து, அப்பா அம்மா இங்கே தான் இருக்கு. இவர் ஒன்று சிவாஜி கணேசன் மாதிரி, அவ என்னை விட்டுட்டு எங்கடா போவா, என்ன திட்டினாலும் அடித்தாலும் என்னை விட்டு அவன் நகரவே மாட்டாங்க அப்படின்ட்டு 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு அந்த பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க அனுப்பி விட்டு, வா பைக்கில் போய் அப்படியே சோழிங்கநல்லூர் பக்கம் போய் அப்படியே பீச் பக்கம் போயிட்டு வரலான்னு மனைவியை தூக்கி பின்னால் உட்கார வச்சுட்டு ஓட்டிட்டு போனேன். கல்யாணம் பைக்கில் பின்னால் உட்காந்துருக்கதை வச்சு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இடுப்பை இறுக்கி பிடிச்சிருக்காங்கன்னா கல்யாணம் ஆகி இப்போ தான் ஒரு 2-3 மாதம் ஆகுதுன்னு அர்த்தம். தோள்பட்டையில் கை போட்டிருக்குன்னா கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. முன்னால் ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்கேன். சட்டையை மட்டும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கேன். இது கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. பின்னாடி கேரியரை பிடிச்சிருக்குன்னா 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இருக்கும். உன் முகரைக்கு உன் சட்டையை வேற பிடிக்கணுமாக்க, ஓட்டிட்டு போயா.